மாதம் 1000 ரூபாய் வருது. பிள்ளைங்களுக்கு ஏதாவது மாத்திரை மருந்தோ ஏதோ ஒன்று வாங்க எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. பேருந்து வந்து முதல்லலாம் வந்து பஸ்ஸுக்கு நிற்கணுன்னா ஐயோ 10 ரூபாய் ஆகுமே, ஐயோ 20 ரூபாய் ஆகுமே அப்படி யோசித்து நிற்போம். ஒயிட் போர்டு வருதான்னு பார்த்து நிற்போம். ஆனால் இப்போ எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏறி எங்கே வேணாலும் போய் இறங்கலாம். அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது எங்களுக்கு. இந்த காலை உணவு திட்டம் ஸ்கூலில் கொண்டு வந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லும் போது நாங்கள் எதுவுமே சமைக்க முடியாது. உடனே அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாங்கம்மா ஸ்கூலில் டிஃபன் இருக்குது போய் சாப்பிட்லாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு வரோம். ஸோ அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மதியம் சாப்பாடும் நல்லா அருமையாக இருக்குது. காலையில் டிஃபன் நல்லா அருமையாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மதியம் சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது. பசங்க வந்து டெய்லி சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த ரைஸ் போட்டாங்க, இன்றைக்கி இந்த வெரைட்டி ரைஸ், இன்றைக்கி இந்த டிஃபனு இட்லி தோசை அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக பெனிஃபிட்டாக இருக்குது எங்களுக்கு. எங்களை மாதிரி பெண்களுக்கு வேலைக்கு போகிற பெண்களுக்கு இதெல்லாம் இந்த உதவி திட்டமெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சார் பேருந்துன்றது வந்து ஒரு பஸ்ஸுக்கு ஒரு எல்லாருமே ஒரு அன்றாட வாழ்க்கையில் எடுத்து வச்சுப்பாங்க. இப்போ எங்கன்னா லோக்கலு கிட்டத்துலன்னா ஃப்ரீயான பஸ் விட்ருக்காரு எங்கள் மக்களுக்கோசமே. பெண்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கார். கணவன் இறந்தவங்களுக்கு ஒரு கணவன் இல்லாத ஒருத்தங்க உதவி இல்லாமல் நான் தன் நம்பிக்கை வாழலான்னு அவர் அந்த தன்னம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. மகளிர் திட்டத்திற்கு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப லைஃப்ஃபுல்லாக ஹெல்ப்பாக இருக்கார். அவர் வந்து எப்படி யாருக்கு எந்த இடத்துல செய்யணுமோ நல்லா செய்கிறாரு. அதேமாதிரி குழந்தைங்களுக்கு படிப்புக்கு ரொம்ப நல்லா உதவி பண்ணுறாரு. அவங்க மகனும் சரி, என் பிள்ளை இந்த ஸ்கூலில் படிக்கிறாருன்னா ரொம்ப பெரிய விஷயம். இந்த இடத்துல வந்திருக்கானா ரொம்ப அவருக்கு ரொம்ப நன்றி. அது இல்லாத புக்கு, இலவசமான புக்கு, நோட்டு, பென்சிலு, பாடம் என்ன வேணுமோ கொடுக்க முடியாத செலவுக்கு அவருக்கு முன்னாடி வந்து தராரு. சாப்பிட்ற பொருள் கூட உணவுன்றது வந்து காலையில் இட்லி சாம்பார் எல்லாமே கிடைக்கிது. ஆனால் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. எங்களுக்கு இந்த இடத்துல நல்லா இருக்குது. மதியானம் லஞ்சு கூட நல்லா பண்ணுறாங்க. புளி சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், என்ன சொல்கிறாங்களோ கறிவேப்பிலை சாதம். அது இல்லாத முட்டை இல்லாமல் சாப்பாடு இங்கே கொடுக்கறதில்ல. குழந்தைங்களுக்கு முட்டையோடு தராங்க. நம்ம வீட்டில் கூட ஒரு முட்டை 7 ரூபாய் 8 ரூபான்றோம். ஒரு வீட்டில் வந்து நைனா முட்டை இருடா நான் இன்றைக்கினா நாளைக்கு வாங்கி தரேன்டா. ஆனால் இங்கே வந்து இல்லாதவங்களுக்கு ரொம்ப வயிறு நிறைய நிரப்புறாரு. பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார். அவர் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதம் 1000 ரூபான்றது வந்து எங்களுக்கு பெரிய தொகையாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு மருந்து வாங்குறதோ, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதோ, இல்லை சப்போஸ் ஏதாச்சும் காலி ஆகிடுச்சுன்னா கூட அதுக்கு செலவு பண்ணுறதோ, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அதுக்கு ஏதாச்சும் செலவு பண்ணுறேன். அதனால் பயன்ஃபுல்லாக இருக்குது அந்த 1000 ரூபாய். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா பாதுகாப்பாக இருக்குது. அதேமாரி ஃப்ரீ பஸ்ஸில் கூட நல்லா பாதுகாப்பாக வரும். இலவச பஸ் ஆகட்டும், மாதம் 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. என்னோடய பொண்ணுக்கு நான் சேவிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது காலேஜ் போயிட்டுருக்காங்க. ஸோ சேவிங் பண்ணிகிட்ருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க. சென்னை நந்தனம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்க. அங்கே வந்துட்டு இப்போ செல்லம்மா காலேஜ் கவர்மெண்ட் அங்கே போயிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப பலனுள்ளதாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க சார். இப்போ வந்து அவர் 1000 ரூபா போடுறாருன்னா அது பெரிய விஷயம். எப்போ அவர் போடுவார்னு அது சாப்பாடு சொல்லுங்க எனக்கு ஆகுது. கண்டிப்பாக அதுதான் வந்து அரிசி வாங்கி வச்சுக்குவேன், வீட்டுக்கு தேவையான வச்சுக்குவேன். அது வந்து நான் சொல்லணும், அவர் தெய்வமாக தான் நினைக்கிறேன். எனக்கு யாருமே இல்லை, அவர் கொடுக்குற 1000 ரூபாய் தான் எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஏன்னா இந்த 1000 ரூபாய் வாங்குகிறோம், அந்த 1000 ரூபாய் வச்சு பூக்கு போகிறோம், பஸ்ஸுக்கு ஃப்ரீ, அது மிச்சமாகுது. அதை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆட்டோவுக்குன்னா போனால் இவ்வளோ காசு ஆகும், பஸ்ஸுக்குன்னா ஃப்ரீயாக விட்ருக்காங்க. பஸ்ஸில் நாங்கள் எல்லா இடமும் போகிறோம் வரோம், பசங்களை இட்டுன்னு போயிட்டு வரோம். அதே மாதிரி 1000 ரூபாய் காசு எங்களுக்கு தராரு. அது எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது. என் பசங்களுக்கு புக்கு பேனா அதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு யூஸ் ஆகுது. எனக்கு மாதம் ஆனால் 1000 ரூபாய்க்கு எனக்குன்னு கூட பிறந்தவங்க கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. எனக்கு 1000 ரூபாய் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக ஆகுது எனக்கு அந்த 1000 ரூபாய். மகளிருக்கு அது எங்களுக்கு நாங்கள் ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் ஆக்சுவலி அவரோட தொகுதியில் தான் இருக்கோம். இப்போது கோட்டூர்புரம் அவங்க தொகுதியில் தான் இருக்கோம். ஸோ அவங்க இப்போ இல்லை, கலைஞர் ஐயா இருந்தப்போவும் சரி இப்போவும் சரி அடுத்தடுத்து வரும் சரி, நாங்கள் எப்பயுமே நம்ம சிஎம்க்கு தான் சார் இருக்கோம். இப்போது நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம்னா ஆட்டோ ஸ்கீம். இப்போ 152 பெண்களுக்கு ஆட்டோ கொடுத்துருக்காரு. அதில் நானும் ஒருத்தி தான். இப்போ அந்த ஆட்டோ கொடுத்ததுனால இப்போ நாங்கள் நல்ல குடும்பத்தில் ஒரு இன்கம் வருது. எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப ரன் பண்ண முடியுது. ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம் அது. இப்போ நாங்கள் ஒரு சொந்த ஆட்டோ ஓனர் மாதிரி இருக்கோம். இப்போ ஆட்டோவே இப்போ எங்களுக்கு கொடுத்ததுனால இப்போ ஆட்டோ ஓனர்ன்ற ஒரு இது சொந்த ஒரு வாகனம் இருக்குது. பட் அதனால் எங்களுக்கு இன்கமும் வருது. மந்த்லி எங்கள் ஃபேமிலி ரன் பண்ண முடியுது. ஒரு நல்ல ஸ்கீம் தான் இது. வந்து அவர் நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காரு. இதில் ஆட்டோ ஸ்கீம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நான் அதில் வாங்கியிருக்கேன்றதுனால ரொம்ப பயனடைஞ்சிருக்கேன். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ப்ளஸ் வந்து சிறு தொழில்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்தார். அதில் புடவை வியாபாரம், இந்த மாதிரி பூ வியாபாரம், அந்த மாதிரி ஸ்கீமும் இருந்தது. இப்போ சிறு வியாபாரம் சொல்லும் பொழுது புடவை வியாபாரத்தில் நான் அந்த ஸ்கீம் எனக்கு வந்தது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து 10,000 கொடுத்தாரு. அந்த லோன் மாதிரி எனக்கு அப்ளை பண்ணி அதில் சிறு தொழில் பண்ணுறதுக்காக புடவை வியாபாரம் பண்ணோம்.
அதுவும் நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தது அந்த ஸ்கீம் முடிஞ்ச உடனே 1 இயர்க்கு அப்புறம் எங்களுக்கு 20,000 மாதிரி ஒரு லோன் அரேஞ்ச் பண்ணி தராரு. அது நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு எல்லாமே. இதில் மெயின் வந்து ஆட்டோ ஸ்கீம் வந்து ரொம்ப இது 1 லட்ச ரூபா மானியத்தோட ப்ளஸ் வந்து எங்களுக்கு 10,000 ரூபாய், அதாவது 2 மாதம் டியூ அவரே பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்காக ரொம்ப நன்றி சொல்கிறோம். அடுத்த ஆட்சிலையும் அவர் தான் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நினைக்கிறோம். நான் வந்து முஸ்லீமு, ஜாதி மதம் பார்க்கல, அவர் எல்லாம் சமமாக நடத்தினார். என்ன ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு லோன் போட்டேன். அவரால் தான் லோன் கூட கம்மியாக கட்ட வேண்டியது. அதனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். எனக்கு 2 பசங்க இருக்குது, ஒரு பொண்ணு இருக்குது. நாங்கள் ரொம்ப மிடில் கிளாஸ் தான். அதனால் என்னடா பண்ணோன்னு ரொம்ப குயிஞ்சு போகும்போது இந்த லோன் ஸ்கீம் வருது, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. எங்கள் வீட்டு சொந்த மாதிரி அவர் பார்த்தார். நான் வந்து டைலர் தொழில் பண்ணுறேன், வீட்டில் வச்சு மிஷின் தைக்கிறேன், ஏதோ மேல் தையல் போடுறது, இந்த மாதிரி சில்லறை வியாபாரம் பண்ணுறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறேன். இவரால் நான் கொஞ்சம் முன்னேறேன். இந்த லோனு கொடுத்ததால் இந்த லோனை முடிஞ்சிச்சு. கம்மி லோன் கட்ட வேண்டியதான், அது முடிஞ்சு 2வது லோனு வாங்கிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தலை தூக்கி இருக்கிறோம் நம்ம ஐயாவில். எங்கள் பசங்க, என் பொண்ணுங்க காலேஜ் படிக்கிறது கூட பஸ்ஸு ஃப்ரீ விட்டுருக்காரு. நான் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன். அதுவும் ரேஷன் வாங்க அது வாங்க போனோன்னா பஸ்ஸு ஃப்ரீ. இப்போ முன்னெந்த ஆட்சியில் டிக்கெட்டு டீலக்ஸ் பஸ்ஸு, ஏசி பஸ்ஸு விட்டு எங்களுக்கு ரொம்ப டேச்சல் ஆயிடுச்சு, தலை தூக்க முடியாமல் ஆயிடுச்சு. இப்போ பஸ்ஸு ஃப்ரீ, எந்த பஸ்ஸில் ஏறினாலும் இறங்கிடுறோம். என் பொண்ணு காலேஜுக்கு போகிறா, ஃப்ரீயாக வரா. நாங்கள் 5 பைசா செலவு பண்ணல. இந்த ஐயாவில் நாங்கள் நல்லா இருக்கோம். அவர் எந்த பாரபட்சமும் பார்க்குறதில்ல, மக்களுக்காக செய்யணும்னு ஆசைப்பட்றாரு, அதே மாதிரி விரும்பி செய்கிறாரு. அவர் செய்கிறது எனக்கு கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பஸ்ஸு ஃப்ரீயாக விட்ருக்காரு, நினச்ச நேரத்தில் 5Cல ஏறுறோம். அது ஒரு சந்தோஷம், எனக்கு ஏறும்போதே ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி சந்தோஷத்தை அவர் வேறு யாரும் தந்ததில்லை, இதுதான் அவர் தந்திருக்காரு. எனக்கு அவர் இருந்து செஞ்சார்னா நாட்டு மக்களுக்கு நல்லது. நான் மட்டும் இல்லை, எல்லார் கோடியிலும் ஜனங்க நல்லா விரும்புகிறாங்க. நிறைய பேர் பார்க்குறேன், 5Cல ஏறுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. இதாவது கொடுத்துருக்காருன்ட்டு இது வரைக்கும் யார் இந்த மாதிரி செஞ்சதில்லை. பஸ்ஸு விஷயத்தில் யாரும் இப்படி செஞ்சதில்லை, அவர் தான் செஞ்சுருக்காரு. அவர் மேலும் மேலும் வரணும்னு எனக்கு ஆசை. இதுதான் என்னுடைய ஆசையே. அவர் புள்ள உதயநிதி மரணம் நல்லா இருக்கணும், அவருக்கு ரொம்ப பெருமை தந்து நல்லா இருக்கணும். மிக மிக மேலும் மேலும் இன்னும் வளர்ந்துட்டு போக நாங்கள் எல்லாமே உறுதுணையாக இருப்போம். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. மகளிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. மகளிர் சார்பாகவே எல்லோரும் நன்றி சொல்கிறோம் நாங்கள்லாம் சேர்ந்து.